மாற்றத்தை தேடி. மாறும் இந்த உலகில் இறைவனின் வார்த்தை ஒன்றுதான் என்றுமே மாறாதது. அந்த மாறாத இறைவனின் வார்த்தை மனித வாழ்க்கையில் கொண்டு வரும் மெய்யான மாற்றத்தை நாடி தேடும் மக்களுக்காக வாரந்தோறும் வான் அலைகளில் வலம் வரும் மாற்றத்தை தேடி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நேயர்களே, கடந்த வாரம் மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியை செவிமடுத்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அனுப்பி வைத்தவர்களுக்கும் மற்றும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டவர்களுக்கும் எமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை செவிமடுப்பதோடு நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கும் அறியச் செய்யுங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதயத்தை தொடும் பாடல். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் அதற்கென ஒரு விலையும் பெறுமதியும் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கை கடிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கென ஒரு மதிப்பும் விலையும் இருக்கிறது. அதேபோல ஒரு கை தொலைபேசி எடுத்துக்கொண்டால் அதற்கென ஒரு மதிப்பும் விலையும் இருக்கிறது. இப்படியாக நாம் உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதற்கேற்ற ஒரு விலையும் மதிப்பும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு மனிதனின் விலை என்ன, அவனது பெறுமதி என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடக்கும் காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கு பெறுமதி என்று ஒன்று இருக்கிறதா என்பது கேள்விக்குரிய விடயமாக மாறிவிட்டது. ஏனெனில் ஒரு வீட்டில் ஒரு குடும்ப உறவுக்குள் ஒருவர் மற்றவரை மிருகத்தை விட கீழான முறையில் நடத்துவதையும், ஒரு நாட்டுக்குள் மனிதன் இன்னொரு மனிதனை காட்டுமிராண்டித்தனமாக தாக்குவதும், மனிதன் இன்னொரு மனிதனை மனிதாபிமானம் அற்ற முறையில் கொடூரமாய் கொன்று அழிப்பதையும் பார்க்கும் பொழுது இன்று மனிதனுடைய மதிப்பு இல்லாதொழிந்து போய்விட்டதோ என எண்ண தோன்றுகிறது. அருமையானவர்களே, இந்த உலகில் ஒரு மனிதன் இன்னுமொரு மனிதனை பெறுமதி அற்றவராக கருதலாம். ஆனால் நம்மை படைத்த கடவுள் நம்மை பெறுமதி உள்ளவராகவே காண்கின்றார். ஏனெனில் நாம் அவரால் விசேஷமாய் படைக்கப்பட்டவர்கள். இதை சொல்லும் பொழுது ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பணப்பையிலிருந்து 1000 ரூபாய் தாளை எடுத்து காட்டி இதன் பெறுமதி எவ்வளவு என கேட்க அங்கிருந்தவர்கள் 1000 என்று கூறினார்கள். உடனே அவர்களிடம் இது யாருக்கு வேண்டும் என கேட்க உடனே அங்கிருந்த அனைவரும் தங்கள் கைகளை உயர்த்தி காண்பித்தனர். அவர் அந்த 1000 ரூபாய் தாளை தன் கையினால் கசக்கி விட்டு இப்பொழுது இதன் பெறுமதி எவ்வளவு என்று கேட்டார். அங்கிருந்தவர்கள் 1000 என்று கூற அவர் மறுபடியும் அந்த தாளை கீழே போட்டு தன் காலால் மிதித்து இப்பொழுது இதன் பெறுமதி எவ்வளவு என்று கேட்டார். அங்கிருந்தவர்கள் 1000 என்று கூறினர். கடைசியாக அவர் அதை கீழே தூர எறிந்துவிட்டு இப்பொழுது இதன் பெறுமதி எவ்வளவு என கேட்க அங்கிருந்தவர்கள் 1000 என்று கூறினர். உடனே அவர் அவர்களை நோக்கி, பாருங்கள், இந்த தாள் கசக்கப்பட்டது, காலால் மிதிக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது, ஆனாலும் அதன் பெறுமதி மாறவே இல்லை. அதேபோல நீங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களால் கசக்கப்பட்டதும் காலால் மிதிக்கப்பட்டதும் தூக்கி எறியப்பட்டதுமான பல அனுபவங்களுக்கூடாக போயிருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த உங்கள் கடவுளின் பார்வையில் நீங்கள் பெறுமதியுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அவர் உங்களை ஒருபோதும் வெறுப்பதில்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக தனது உயிரையும் கொடுக்கும் அளவுக்கு அவர் உங்களை நேசித்திருக்கிறார் என்று கூறினாராம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தால் நீங்கள் பெறுமதி அற்ற ஒருவராக வெறுத்து தள்ளப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசுவின் பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால்.
விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சரித்திரத்திலிருந்து ஒரு பகிர்வு. தமிழ் மொழியில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் எது? அதை எழுதியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைய சரித்திரத்திலிருந்து ஒரு பகிர்வு அதை உங்களுக்கு கொண்டு வருகிறது. கேட்டு பாருங்கள். 1578 ஆண்டில் அச்சிடப்பட்ட முதல் தமிழ் புத்தகம் தம்பிரான் வணக்கம் என்ற ஒரு கிறிஸ்தவ புத்தகமாகும். போர்த்துகேய மொழியில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ மத போதனையான டாக்ட்ரினா கிறிஸ்டோமின் என்ற புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பே இந்த தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகமாகும். இந்த புத்தகமானது போர்த்துகேய மிஷனரிகளில் ஒருவரான ஹென்ரிக்ஸ் என்பவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு 1578 அக்டோபர் 20 அன்று குயிலன் வேர்னாட் என்ற இடத்தில் வெளியிடப்பட்டது. இந்த இடம் தற்காலத்தில் கேரளா என அழைக்கப்படுகிறது. தம்பிரான் வணக்கம் என்ற இந்த புத்தகமானது தமிழில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் என்ற பெருமையை மட்டுமல்லாது, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் முதலாக எழுத்துருவில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் என்ற வரலாற்று முக்கியத்துவத்தையும் இந்த புத்தகம் பெற்றிருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதிய போர்த்துகேய ஜெசுவிஸ்ட் மிஷனரிகளில் ஒருவரான ஹென்ரிக்ஸ் 1546 இந்தியாவிற்கு வந்து தமிழ் மொழியை மிகுந்த ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் கற்றுத் தேர்ந்து அதில் புலமையும் தேர்ச்சியும் பெற்றார். மேலும் 1579 வெளியிடப்பட்ட கிறிஸ்தியானி வணக்கம் மற்றும் 1580 வெளியான கான்ஃபெசனாரியோ உள்ளிட்ட இன்னும் பல தமிழ் படைப்புகளையும் இவர் எழுதியுள்ளார். தமிழ் அச்சு பதிப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படும் இவரது முயற்சிகள் தமிழ் அச்சு பதிப்பின் ஆரம்பகால வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொண்டிருந்தன. ஒரு போர்த்துகேய ஜெசுவிஸ்ட் மதகுருவாகவும் பல மருத்துவமனைகளை நிறுவி மக்களுக்கு சேவை செய்த ஒரு மிஷனரியாகவும் ஒரு தமிழ் அறிஞராகவும் விளங்கிய ஹென்ரிக்ஸ் அவர்கள் தமிழ் அச்சுப்பதிப்பு மற்றும் கிறிஸ்தவ இலக்கியத்தின் முன்னோடியாக திகழ்ந்த ஒருவர் என்று கூறினால் அது மிகையாகாது. உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று. உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று. உங்களையே அன்பை உலகிற்கு காட்டிட இயேசுவை போல் வாழ்ந்திட வாருங்களே. மாறாத அன்பை உலகிற்கு காட்டிட இயேசுவை போல் வாழ்ந்திட வாருங்கள்.
உங்களையே. தாளந்து திறமை படைத்தோரே நீங்கள் தந்திடுங்கள் இன்று உங்களையே. தாளந்து திறமை படைத்தோரே நீங்கள் தந்திடுங்கள் இன்று உங்களையே. கல்வியும் ஞானமும் அவருக்காய் செலவிட்டு கரைந்திட கொடுங்கள் உங்களையே. கல்வியும் ஞானமும் அவருக்காய் செலவிட்டு கரைந்திட கொடுங்கள் உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. பரலோகின் மேன்மையை அற்பமாய் எண்ணி தந்திட்டாரே தன்னையே உங்களுக்காய். பரலோகின் மேன்மையை அற்பமாய் எண்ணி தந்திட்டாரே தன்னையே உங்களுக்காய். அவருக்காய் உங்களை அர்ப்பணம் செய்து வாழ்ந்திட அழைக்கிறார் உங்களையே. அவருக்காய் உங்களை அர்ப்பணம் செய்து வாழ்ந்திட அழைக்கிறார் உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றார் இன்று உங்களையே. உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று உங்களையே. நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பக்கம். நிக்கதேமு என்னும் பெயருடைய யூத மதத் தலைவனும் யூத அதிகாரிகளில் ஒருவனுமாகிய ஒரு மனிதன் இருந்தான். ஒரு நாள் இரவு அவன் இயேசுவிடம் வந்து, போதகரே, நீர் இறைவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று எங்களுக்கு தெரியும். ஏனெனில் இறைவனை தன்னுடன் கொண்டிராத ஒருவரால் நீர் செய்கின்றதான அற்புத அடையாளங்களைச் செய்ய முடியாது என்றான். அதற்கு இயேசு, நான் உனக்கு உறுதியாகச் சொல்கின்றேன், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் இறைவனுடைய ராஜ்யத்தை அவனால் பார்க்க முடியாது என்றார். அப்பொழுது நிக்கோதேமு அவரிடம், வயது சென்றபின் ஒருவன் மீண்டும் பிறப்பது எப்படி? அவன் தன் தாயின் கர்ப்பத்திற்குள் 2வது தடவை போய் மீண்டும் பிறக்க முடியுமா என்றான். இயேசு அதற்கு, நான் உனக்கு உறுதியாகச் சொல்லுகின்றேன், ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியானவரினாலும் பிறவாவிட்டால் அவன் இறைவனுடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. மனிதனால் பிறப்பது மனிதனாயிருக்கும், ஆனால் ஆவியானவரால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்றார். அப்போது நிக்கோதேமு, இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று கேட்டான். இயேசு அவனிடம், நீ இஸ்ரவேல் மக்களுடைய போதகனாயிருந்தும் உன்னால் இவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லையா? நான் உனக்கு உறுதியாகச் சொல்கின்றேன், மனுமகனில் விசுவாசமாயிருக்கின்ற ஒவ்வொருவனும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் இறைவன் உலகத்தவர்களை அதிகமாய் நேசித்தபடியால் தனது ஒரே மகனை கொடுத்தார். அவரில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி அவ்வாறு செய்தார். உலகத்தவர்களுக்கு தண்டனை தீர்ப்பளிக்க இறைவன் தமது மகனை இவ்வுலகுக்கு அனுப்பவில்லை, மாறாக அவர் மூலமாக உலகத்தவர்களை ரட்சிப்பதற்காகவே அவரை அனுப்பினார். அவரில் விசுவாசமாயிருக்கின்ற எவருக்கும் நியாயத்தீர்ப்பு இல்லை, ஆனால் அவரை விசுவாசிக்காதவர்களுக்கோ ஏற்கனவே நியாயத்தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. ஏனெனில் அவர்கள் இறைவனுடைய ஒரே மகனை நம்பவில்லை. அவர்களின் நியாயத்தீர்ப்புக்கான காரணம் இதுவே. உலகத்திற்குள் ஒளி வந்தது, மனிதர்களோ ஒளியை அல்ல இருளையே விரும்பினார்கள். ஏனெனில் அவர்களது செயல்கள்
தீயவைகளாயிருந்தன. தீய செயலைச் செய்கின்ற எவனும் வெளிச்சத்தை வெறுக்கிறான், அவன் வெளிச்சத்திற்குள் வர மறுக்கிறான். தன் தீய செயல்கள் பகிரங்கமாகிவிடும் என்று அவன் பயப்படுகிறான். ஆனால் சத்தியத்தின்படி வாழ்கின்றவனோ வெளிச்சத்துக்குள் வருகின்றான். தன் செயல்கள் அனைத்தும் இறைவனின் விருப்பப்படியே செய்யப்பட்டிருப்பதால் அது தெளிவாகத் தெரியும்படி அவன் வெளிச்சத்திற்குள் வருகின்றான் என்றார். நீரே வழி, நீரே சத்தியம், நித்தியமான தேவனும் நீரே. ஓஹோ, நீரே வழி, நீரே சத்தியம், நித்தியமான ஜீவனும் நீரே. என் பாதையில் நான் சோர்ந்திடும் போது கைவிடாத தேவனும் நீரே. என் பாதையில் நான் சோர்ந்திடும் போது கைவிடாத தேவனும் நீரே. ஓ, நீரே வழி, நீரே சத்தியம், நித்தியமான தேவனும் நீரே. ஓஹோ, நீரே வழி, நீரே சத்தியம், நித்தியமான ஜீவனும் நீரே. செங்கடல் திறந்திடும், பாதைகள் தோன்றிடும், மலைகளும் பெயர்ந்திடும், குன்றுகள் தாழ்ந்திடும். வார்த்தையின் தேவனா என் வாழ்க்கையின் ஆதாரம், இரக்கத்தில் ஐஸ்வர்யமாம் என் இயேசுவே இரட்சகர். எனக்கு முன்னே செல்பவர், எனக்காயாவும் செய்பவர், என்னை என்றும் நினைப்பவர், எந்தன் பக்கம் இருப்பவர். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், என்னன் வெளிச்சமே, நீரே வழி. நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இன்றைய நாளுக்கான தியான செய்தி. காலையிலே கண் விழித்து எழுந்தது முதல் இரவு கண்மூடி தூங்கும் வரை ஒரு அவசரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அவசர உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கணவனுக்கு தன் குடும்பத்தோடு செலவழிக்க நேரமில்லை, மனைவிக்கு தன் பிள்ளைகளை பராமரிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, வேதம் வாசிக்க நேரமில்லை என எதற்கெடுத்தாலும் நேரமில்லை என்று கூறுகின்ற ஒரு அவசர உலகத்தில் வாழும் நமக்கு இன்று வேதம் தரும் ஆலோசனை 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு என்பதாகும். ஆனால் இன்று எதற்கெடுத்தாலும் அவசரப்படும் ஒரு அவசர உலகத்தில் பழக்கப்பட்ட நம்மில் அநேகருக்கு கர்த்தரில் அமர்ந்திருந்து அவருடைய நேரத்துக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. நாம் விரும்பினது சீக்கிரத்திலே நடக்க வேண்டும், கேட்டது கேட்டவுடன் கிடைத்துவிட வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் அவசரப்படும் போது ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கும் ஒரு அழகிய திட்டத்தை அலங்கோலப்படுத்தி விடலாம். ஏனெனில் பிரசங்கி 3:11 சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆம், தேவன் சகலத்தையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக, ஒழுங்காக, அழகாக செய்கின்றவர். ஆனால் நாம் அவசரப்படும் போது தேவன் நமக்கென வைத்திருக்கும் மேலான திட்டத்தை நாம் தவறவிட்டு விடலாம். வேதாகமத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாகும். ஆம், ஆபிரகாமை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டம் ஆபிரகாமை ஒரு பெரிய சந்ததியாக்கி அவனுடைய சந்ததி மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஆனால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்த போது ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை ஏனும் இருக்கவில்லை. ஆனால்
மறுபடியும் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கூறினார். ஆனாலும் அந்த நேரத்திலும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இருக்கவில்லை. கடைசியாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கடவுளை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கின்றேனே, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை என தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றான். அப்பொழுது கர்த்தர் மறுபடியுமாக அவனை வெளியே அழைத்து வந்து வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து அவைகளைப் போல அவனுடைய சந்ததி பெரிதாயிருக்கும் என்பதை அவனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்தினார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல காலம் கடந்து போக ஆபிரகாமுக்கோ இன்னும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. இறுதியில் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளின் சொல்லை கேட்டு அவசரப்பட்டு தன்னுடைய அடிமை பெண்ணான ஆகார் மூலமாக இஸ்மவேல் என்ற மகனை பெற்றெடுத்தார். ஆனாலும் தேவனுடைய திட்டத்தின்படி ஆபிரகாம் 100 வயதாயிருக்கும் பொழுது அவருடைய மனைவி சாராள் மூலமாக வாக்களிக்கப்பட்ட ஈசாக்கு என்ற குமாரனை அவர் பெற்றார். இப்படியாக ஆபிரகாம் தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்காதபடி அவசரப்பட்டதன் காரணமாக ஆபிரகாமின் குடும்பத்திற்குள் ஒரு பெரும் பிரச்சனையை அவர் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கும் கூட எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நேரத்துக்கும் அவருடைய வேலைக்கும் காத்திராதபடி அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்ததன் காரணமாக இன்று பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவன் நமக்கு வாக்களித்ததை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஒழிய அது நமக்கு வேதனையாக அமையாது. ஒரு முறை ஒரு வயது போன தாயார் கூறிய சாட்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற நான் சுமார் 17 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. வெளிநாட்டில் இருக்கும் என்னுடைய மகளோடு போய் சேருவதற்காக பல முறையை முயற்சித்தும் எனக்கு விசா கிடைக்கவில்லை. நான் நினைத்திருந்தால் ஏஜென்சி மூலமாக திருட்டு விசா எடுத்து போயிருக்கலாம். ஆனால் அது என் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்காது என்பது எனக்கு தெரியும். ஆகவே நான் அவருடைய நேரத்துக்கு காத்திருந்தேன். கர்த்தர் 17 ஆண்டுகளுக்கு பின் அதை எனக்கு வாய்க்கச் செய்தார். உண்மையில் கர்த்தர் நல்லவர். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சந்தோஷத்தோடு சாட்சி கூறினார். ஆம், எவ்வளவு அருமையான சாட்சி அல்லவா! இங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஆபிரகாம் அவசரப்பட்டு பிழையானதொரு தீர்மானம் எடுத்த போதிலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்த வாக்குத்தத்தத்தை அவர் மறந்துவிடவும் இல்லை, அதை நிறுத்திவிடவும் இல்லை. பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு பொருளை வாங்கித் தருவேன் என்று வாக்களித்து விட்டு பின்னர் அதை குறித்து மறந்து போகலாம். அல்லது அந்த குழந்தை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தான் தருவேன் என்று கூறியதை கொடுக்காமலும் விட்டுவிடலாம். ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் ஒருபோதும் தான் தருவேன் என்று வாக்களித்ததை மறந்து போகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல. அருமையானவர்களே, மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் ஆண்டவருடைய மேலான இரக்கத்தை நாம் இங்கே காண்கின்றோம் அல்லவா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு காத்திராமல் அவசரப்பட்டு செய்த தீர்மானங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு அருள் செய்யும்படி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அநேக நேரத்தில் நாம் அவசரப்பட்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் அழகிய திட்டத்தை நாம் அலங்கோலப்படுத்தியிருக்கின்றோம். அதற்காக எங்களை மன்னித்தருளும் என்று இந்த வேளையிலே யார் யார் உம்முடைய இரக்கங்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மேல் உமது கிருபையையும் சமாதானத்தையும் அருளும்படி ஜெபிக்கின்றோம். நாங்கள் எல்லா நிலைமைகளிலும் உம்மை நோக்கி அமர்ந்து உம்முடைய நேரத்துக்கு காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கின்றோம். ஆமேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம்,
வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அன்பானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது TWR லங்கா வழங்கிய மாற்றத்தை தேடி. இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் எழுத வேண்டிய முகவரி மாற்றத்தை தேடி, TWR லங்கா, தபால் பெட்டி எண் 2, புத்தளம். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS தொடர்பு இலக்கம் 0719 88 66 44 0719 88 66 44. அத்துடன் TWR லங்கா என்ற எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைந்து நிகழ்ச்சி குறித்த மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகின்றோம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.